முடியாதா இப்படி என்ன செய்யறான். நல்லா கவனிங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கொஞ்சம் அப்படி துக்கத்தை கலைச்சி அப்படி கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை கொடுத்துட்டு நான் ஒரே போயிடுப்போம் இல்லையா. சரி, ஏன்னா இதை ஆலை கட்ட கொடுக்குற உங்கள் மத்தியில் வந்திருக்கிற நானு குடும்பத்தை கட்ட முடியாத காரியத்துக்கு நான் ஒரே போட போடுவேன். ஆமே. சரி, இப்ப நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? விழுந்து போனதை கட்டி எழுப்பவர், நிர்மலமானவைகளை கட்டி எழுப்புபவர். அப்படியானா கர்த்தருடைய தேவஜனமே இந்த ஸ்தலத்துல இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையில நாம் ஆராதிக்கிற நமக்கு அது சீக்கிரத்துல தேவன் ஒரு விசாலமான பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பி கொடுத்து அதுல நம்ம எல்லாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வேளையில ஒருவேளை பாஸ்டர் கூட்டாவிட்டாலும் நாம எல்லாரும் பங்கு பெறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனே, கர்த்தர் அழைத்த அழைப்பு உண்டானா ஒன்றிலும் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன். யாரை பார்த்தாரு? ஈசாய் குடும்பத்துல அந்தஸ்துள்ள அதிகாரிகளை பார்க்கல, நல்ல கசட்ட ரேங்க்ல இருக்கிற ஆபீசர்களை பார்க்கல, நல்ல தோட்டத்துல உயர்ந்த உருவத்தை பார்க்கல, வெளி தோட்டத்தை பார்க்கல. யாரை பார்த்தாருன்னா வீட்டுக்குள்ள கூட வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம வர முடியாம அட்டு பின்னாலேயே இருந்து கொண்டு வீட்டுக்கு வெளியே இருந்து கொண்டு வெயிலானாலும் பனியானாலும் குளிரானாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு அழைத்து திரும்புதானே இளைஞனான தாவீதை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியானால் நம் தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்துகிறது. கைகளை தட்டி கர்த்தரை கொடுக்குமாறு. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய ஆலயமாக இந்த சரீரத்தை, சபையாய் இருக்கிற ஒரு குடும்பத்தை தேவன் வாசம் பண்ணி ஆராதிக்கிற ஆலயத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பாருங்க, இப்ப நம்ம இந்திய தேசத்துல, தமிழகத்துல, சென்னையில பல இடங்களில் பல குடும்பங்கள் என்னதுங்க, டைவர்ஸ், விவாகரத்து, முறிமுண்டாகிறது, பிரிந்து போகிறது. ஆனா கர்த்தருடைய தேவப்பிள்ளைய கர்த்தர் விரும்புவது எல்லாவற்றிலும் கட்டப்பட்டவர்களாக, கட்டப்பட்டு கர்த்தருக்குள்ளாக ஒன்றாய் இருந்து தேவனுக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறார். ஆமென். அப்ப நம்ம எழுந்து கட்டுவோம் என்று சொன்னா சில காரியத்துல சரியான முறையில நம்ம எழுந்து ஆண்டுக்காக கட்டப்பட ஒப்பு கொடுத்துட்டா அந்த கட்டப்படுகிற கட்டுமானம் அது உறுதியாக இருக்கும். அது யாராலும் அசைக்க முடியாது. அடையாறுகிட்ட தாண்டி போனீங்கன்னா அந்த பக்கம் இந்த ஆந்திர பக்கம் அங்க இருக்கிற பிரிட்ஜு பாருங்க இன்னும் உடையாம இருக்குது. என்னன்னு கேட்டா அந்த இடத்துல வெள்ளக்காரங்க கட்டினாங்க. அங்க போய் என்னெல்லாம் வச்சு வெடிச்சா கூட என்ன செய்யல, தகர்க்க முடியல. பாருங்க, சாதாரண ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து கட்டுறத நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் வெடி வச்சா கூட என்ன செய்யல, தகர்க்க முடியல. அப்ப ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நீ நாளை கட்டி எழுப்புற கட்டடத்தை யாராலும் ஒருவரை உடைக்க முடியாது. ஆமென், 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 ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இதெல்லாம் சொல்லுன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கும் அடிசரு நான் இருக்கிறேன் என்று ஒருவர் விழுந்தாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். அப்ப முதலாவது நாம் எழுந்துக்க வேண்டிய காரியம், வேகமா கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேகமா எடுங்க. ஸ்தோத்திரம். லூக்கா 15:18. நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய் நேரம் இல்லை, நான் எழுந்து தகப்பனுடைய வீட்டிலே போய். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி.
தகப்பனாய் இருந்து 2 குமாரர்களை பெற்றெடுத்து அதுல இளைய குமாரனாய் இருக்கவன் அவன் சொத்து சுகம் வேண்டும் என்று சொல்லி துன்மார்க்க ஜீவியத்தில் தூரம் போய் எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லாம் இல்லாதபடி நிர்மலமாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த வாழ்க்கை பிரதானமான வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில மன விருப்பம் போல நீ வாழ்ந்து உன் எதிர்காலத்தை உன் ஜீவித்தை நீ கொடுத்துக் கொள்ளாங்க. இந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை உனக்கும் எனக்குமாகத்தான் கர்த்தர் இதை சாட்சியாக அதில் எழுத வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீ தகப்பனோடு இருக்கும் போது தகப்பனுடைய போதகத்தை தள்ளாதபடி தகப்பனுடைய ஆலோசனை கேட்டு தகப்பன் செல்லுகிற வழியில கர்த்தரை பின்பற்றும் போது அந்த வழி உனக்கு நேர்வழியாக இருக்கும், அந்த வழி உனக்கு ஜீவ வழியாக இருக்கும், அந்த வழி பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற வழியாக இருக்கும். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக, கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. எல்லாரோட பழகிட்டான். பழகின உடனே 4 பேரு 4 ஆலோசனை கொடுப்பான். நான் அன்பான கேட்கலாம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இங்க கவனிங்க, சிரிக்கிறதெல்லாம் பார்ப்பேன், நீ தூங்குறத பார்ப்பேன், உள்ளதெல்லாம் பார்ப்பேன், நல்லா கொஞ்சம் கவனிச்சு சீக்கிரம் முடிச்சேன். அதான் நான் ஏன் சொல்ல தப்பா நினைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் சொன்னாலும் 2 வார்த்தை சொல்லிட்டு உள்ள அனுப்பிடு. ஆமே ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, ஒரே முடிச்சது பாருங்க. இப்ப நல்லா கவனிங்க பேசுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இளைய குமாரன் பாருங்க, அப்பா கூட இருக்கிற வரைக்கும் நல்லா ஆடை அலங்காரம் என்ன, உணவு என்ன, தங்கும் இடம் என்ன, ஆஹா ஜாலியா இருக்குதான். ஆனா தூர ஆலோசனை பாருங்க. சில நேரத்தை சொல்லுவாங்க, அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க சகோதரிகளை பார்த்து, உங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூடாது. இன்னைக்கு சொல்றேன், பாய் ஃப்ரெண்டு கூட இல்லையா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கூட இருக்கக்கூடாது. இல்லையா கால கழிச்சுக்காங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் எல்லா ஃப்ரெண்டா இருக்கத்தக்கதானே எல்லாமே என்ன தெரியுமா, கர்த்தர் இயேசு மாத்திரமே. ஆமென். நம்ம ஆண்டவர் நல்ல நண்பனா இருக்கிறார், தாயை தகப்பனுமா இருக்கிறார், மூத்த சகோதரனா இருக்கிறார், ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதிர்காலம் ஒரு ஆசீர்வாதத்தில் காணப்படும்படி உன் ஜீவியம் கட்டப்பட வேண்டுமானால் உன் கண்கள் எப்போது கர்த்தரை நோக்கட்டும், உன் காதுகள் எப்போது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தங்களை கேட்கட்டும். நீ ஒருபோதும் தடுமாறுவதில்லை, விழுந்து போவதில்லை. ஆமென். இந்த இளையகுமாரன் பாருங்க போயிட்டான். போன பொறுப்பாடு அவன் படாத பாட்டு பாட்டான். ஏன் தெரியுமா, அவன் போனா பசை இருந்தாதாங்க ஓட்டும். என்ன சொல்றாங்க, பசை இருந்தாதான் ஓட்டும். நம்ம அந்த காலத்துல இங்கிலாந்து கவர் வாங்குவோம், 5 ரூபாய் கவர் வாங்குவோம். இப்ப கூட இருக்குது, வாங்கிட்டு என்ன செய்யறோம், சும்மாவே ஓட்ட முடியல. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்னதான் இருந்தாலும் அது கவரை எடுக்கிறோம். நம்ம செய்யறோம், சொல்லுங்க ஆக்சுவலா 5 ரூபாய் கவர் யாரையும் கவர் வாங்குறா, எல்லாம் SMS, எல்லாம் போனு, எல்லாம் நெட்டு, இதுல தான் போயிட்டு. இப்போது கவரை கேட்டா என்ன செய்யறோம், எழுதி அந்த கவர் கிடைச்சு கொண்டு செய்யறோம், எடுத்து அதுல ஒரு கீபோர்டு கொஞ்சம் அரைமூடி வச்சுட்டு அப்புறம் தான் பேஸ்ட் பண்ணி மவுத் ஆர்கன். தேங்க்யூ, நன்றி. பாருங்க, மவுத் ஆர்கன் வாசிச்சுட்டு தான் என்ன செய்யறோம். ஏன் தெரியுமா, பசா இருந்தாதான் நம்ம சொந்த மகெல்லாம் கூட உனக்கு எனக்கு வசதி இருந்தாதான் உன் மூஞ்சில் அழகு இருந்தாதான் பின்னால வளரும். உனக்கு வஸ்திரம் நல்லா உடுத்தினாதான் 4 பேர் பார்க்கும். நீ உடனே இல்லைன்னா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. தேவ பிள்ளைய நம்ம கர்த்தர் அப்படி அல்ல. நீ விழுந்து போன இடத்துல, நீ இடறி போன இடத்துல அவர் தேடி வரும் தெய்வம், அவர் கை கொடுக்கும் தெய்வம், உன்னை உயர்த்துகிற தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் ஆராதவர், அவர் என்றென்றும் ஆராதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் ஆராதவர், அவர் என்றென்றும் ஆராதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கெட்ட குமாரன் எல்லாத்தையும் இழந்துட்டு பன்னி வளர்க்கிற இடத்துல போய் இருக்கிறான். பன்னிக்கு போற தீனிய பார்க்கிறான். 2 நாள் வயிற்ற கட்டி பார்த்தான், வயிறு பசிக்குது, வேற வழி இல்லை, தின்னுறான். தின்னாலும் அவனுக்கு அந்த தீனியும் கிடைக்கல. அப்பதான் என்னதான் புத்தி வந்தது. ஹல்லேலூயா. என்ன வந்ததுங்க, என்ன வந்ததுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில
சில நேரத்துல